தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தினமலர் மாணவர் பதிப்பான பட்டம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கிடையே பொது அறிவு திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் வினாடி வினா போட்டி நடத்தப்படுகிறது. கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 150க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 6வது ஆண்டாக முதற்கட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 1,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த கட்ட போட்டிக்கு தகுதி பெற்றனர். 2ஆம் கட்ட போட்டியை தினமலர் SNS கல்வி குழுமம் இணைந்து கோவை வெள்ளக்கிணறு SNS அகாடமி பள்ளி வளாகத்தில் நடத்தியது. முதற்கட்ட போட்டியில் வெற்றி பெற்ற 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். போட்டியை மாணவர்களே குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். முதலில் மாணவர்களுக்கான தகுதி சுற்று போட்டிகள் நடந்தது. அதில் வெற்றி பெற்ற 8 அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. 5 சுற்றுகளாக போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்தன. மாணவர்கள் அசராமல் பதிலளித்து வியப்பில் ஆழ்த்தினர். கலை 50 மண்டலா sure super plus 50 உற்பத்தி ஆகுது. நேபாள் team C90 180 120 140 100 100 ரொம்ப க்ளோஸான ஒரு குவிஸ் இருக்கு. ரொம்ப போய் சொல்லிருக்காங்க. 1 2 3 4 5 6 3 2 1 go. உண்மை 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 உண்மை. கல்லாறு சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பன்னாட்டு பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீ சுதன், அனிருத் முதலிடம் பிடித்து அசத்தினர். அவர்களுக்கு ஆப்பிள் மேக்புக் கோப்பைகள் வழங்கப்பட்டன. 2ஆம் இடம் பிடித்த TRG மெட்ரிக் பள்ளியின் ரித்திகா ராம்சரனுக்கு லேப்டாப் கோப்பையும், 3ஆம் இடம் பிடித்த கெங்குசாமி நாயுடு மேல்நிலைப் பள்ளியின் கெய்ட்வின் லிட்வினா நேகா ஜானுக்கு ஸ்மார்ட் டேப் கோப்பையும் வழங்கப்பட்டது. பரிசுகளை கோவை கலெக்டர் பவன்குமார் வழங்கி மாணவர்களை பாராட்டினார். மேலும் 4 முதல் 8 வரை இடம் பிடித்த அணிகளுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்கப்பட்டது. 22 பள்ளிகளுக்கு ஹெட்செட்டும் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியின் இடையே பார்வையாளர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் விதமாக கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பன்னாட்டு பள்ளியிலேருந்து வரோம். என் பேர் அனிருத். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த பட்டம் பேப்பர் வந்துட்டு நான் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்கேன். தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பதிப்போம். அதுக்கப்புறம் எங்கள் டீச்சர்ஸும் இதுக்காக நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரீசெண்ட் 10 days to 15 days நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக இந்த பட்டம் பேப்பர் தான் படிச்சிருக்கோம். இந்த பட்டமில் வந்துட்டு நம்ம இது நார்மலான டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் வருது. எங்களுக்கே அதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்கும்போது நாங்களே வந்துட்டு போய் ஏஐலலாம் சர்ச் பண்ணி நாங்களே அதை பற்றி நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்களே எங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணிக்குவோம். இது ஒரு சூப்பரான ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. நான் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பன்னாட்டு பள்ளி மாணவன் ஸ்ரீ சுதன், 9ஆம் வகுப்பு. இந்த பட்டம் பேப்பர் நான் டெய்லிக்கும் படிச்சுட்ருக்கேன். டெய்லி நோட்ஸ் எடுப்பேன். இந்த ஒரு பாஸ்ட் 15 days நாங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட்டம் படிக்கிறனால உங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க? புதுசாக நிறைய ஃபீல்ட்ஸில் கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் படிக்க அது எங்கள் ஃப்யூச்சருக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். எத்தனை மணி நேரம் தினமும் பேப்பர் படிக்கிறோம்? ஒரு 1.5 hours படிப்போம். அதில் உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன? பிடிச்ச பகுதி சரித்திரம், அப்புறம் விளையாட்டு. ரித்திகா ஸ்ரீ. நான் TRG மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து வரேன். நாங்கள் பட்டம் பேப்பர் டெய்லி ஒரு 1 hour to 1.5 hours படிப்போம். அதில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கும். எங்கள் டீச்சர்ஸ் இதுக்காகவே பாஸ்ட் 1 week எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க.
பாஸ்ட் 1 வீக்ஸாக நாங்கள் இதை வந்து 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி படித்தோம். டெய்லி வர பேப்பர்ஸை 1.5 hours 1 hour அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி படிப்போம். இந்த பட்டம் பேப்பர் படிக்கும்போது எனக்குலாம் முதல்ல சுத்தமாக தமிழே வராது. இதை படிக்க படிக்க இன்னும் நான் ஃப்ளூயண்ட்டாக தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்க்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன குவார்ட்டர்லி எக்ஸாம் கூட கம்பேர் பண்ணும்போது ஆஃப் இயர்லி எக்ஸாமில் தமிழ் மார்க்ஸ் எல்லாம் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பட்டம் பேப்பர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ இந்த காம்படிஷனில் 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேர் ராம்சரண். நான் வந்து 8th standard டிஆர்ஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த காம்படிஷன் வரும்போது நம்ம ப்ரைஸ் வாங்கிடுவோமா, இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளுக்கு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணதில் நாங்கள் அந்த டாப் 8ல் செலக்ட் ஆனோம். அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. சரி எப்படியாவது ஒரு டாப் 3குள்ளே வந்துடணும், அப்போ தான் நம்ம ஸ்கூலில் எல்லாம் நம்ம இது பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப முயற்சி பண்ணோம். நான் வந்து டெய்லி ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு படிப்போம். இப்போ படிக்கும்போது எல்லாத்தையும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். நான் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், சரி எப்படியா ப்ரைஸ் வாங்கிடலாம் நினச்சிட்டு இங்கே வந்தால் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது ஒரு செகண்ட் கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. சரி நம்ம எப்படியும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இந்த டீம் டி பண்ணதை பார்க்கும்போது நம்ம இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம பண்ணதெல்லாம் கம்மி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படியா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தமிழில் வந்து முன்னால் நான் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து இந்த பட்டம் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிது. அதே மாதிரி அந்த பட்டம் பேப்பரில் அழகாக ஆங்கிலம்னு கொடுப்பாங்க ஃப்ரைடே. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய வார்த்தை அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். என் பேர் கெய்ட்லின் லிட்வினா. நான் வந்து டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு 11 மேல்நிலையில் படிக்கிறேன். 2024 அட்டன் பண்ணேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். 2025 அதாவது லாஸ்ட் இயரில் 2nd ப்ரைஸ் வாங்கினோம். இந்த இயரும் எஃபர்ட் போட்டோம், 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். எங்கள் ஸ்கூல் ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முதல்வர் ஸ்ரீ வெங்கடேஷ் ஸ்ரீ அம்மா அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டை தான் எங்களை ஊக்குவிச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இந்த டைமும் ரொம்பவே அந்த ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 days கிட்ட நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தோம். ஃபுல் டே ஒதுக்கி தந்தாங்க. டீச்சர்ஸ் கூடயே இருந்து எங்களை என்கரேஜும் பண்ணது இல்லாமல் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தந்தாங்க. இந்த டைம் எப்படியாவது வாங்கியிருப்போம். பஸ்ஸர் ரவுண்டில் கொஞ்சம் இதாகிருச்சு. மற்றபடி நெக்ஸ்ட் இயர் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு முயல்வோம். எங்கள் டீச்சர்ஸும் அதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. பேர் ஜெயா நேஹாஜான். நானும் டாக்டர் வி கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் 11 மேல்நிலை பள்ளியிலேருந்து வர்றேன். பொதுவாக எனக்கு மேக்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு வராது. பட் இதில் மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப இதாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபார்முலாஸு, எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இதனால் நான் இதை படித்து என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நல்லா சொல்லிக் கொடுத்து அவங்களும் வந்துட்டு உனக்கு இப்படிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது பண்ணுறாங்க. ஸோ நான் மேக்ஸில் வந்து நிறைய மார்க் எடுக்கிறேன். அப்புறம் சயின்ஸ்லேயும் பார்த்தானா இந்த ஒரு பிளான்ட்டோட சயின்டிஃபிக் நேம்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்துட்டு ஒவ்வொரு புது வேர்ட்ஸாக நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் அதை வந்து கற்றுக்குறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பட்டம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன தகவல்மா கிடைச்சது? ஏஐ சம்மந்தமெல்லாம் வருதில்ல, அதை பற்றி? நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நான் படிச்சிருக்கேன். நான் இதில் ஃபோனில் இந்த பட்டமில் படிக்கிறதையும் அப்புறம் ஃபோன்லேயும் சர்ச் பண்ணி இப்படிலாம் இருக்கா, ஸோ நம்மளும் இப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். நான் இருக்குது சார். வணக்கம் சார், நான் பூர்ணப்பிரியா, வித்யாசாகர் பள்ளியிலேருந்து ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் வந்து 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தேன், தன்வந்த், கவியரசன். அவங்க 2 பேருமே வந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். இவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத விட ஃபஸ்ட்டு இவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலேருந்து இவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய அறிவியல் சார்ந்த செய்திகளை நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது இணையத்திலேருந்து நெட்லேருந்து இவங்க சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் சேகரிக்கிறத விட இவங்க நியூஸ் பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கும் போது அவங்க இன்னும் ஆள் மனசில் அதிகமாக பதியுது. இது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுல இருக்கட்டும், வெளியே வந்து பேசுகிறது, பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறது, இது எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு. நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 2வது நானே கூட இந்த பேப்பரை ஒரு சில டைமில் பார்க்கும்போது எனக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் சங்க இலக்கியத்திலேருந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை படிக்க அப்படியே அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதது இது சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஸோ பசங்க எல்லாருமே நல்லா படிக்கணும். மேலும் மேலும் இந்த மாதிரியான காம்படிஷன் இவங்க வைக்கணும். அதில் பசங்களும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த
பட்டம் நிகழ்ச்சியை சேர்ந்து நடத்துறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவும் பர்டிகுலர்லி குழந்தைகளை அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து வருஷம் ஆல்மோஸ்ட் லைக் 6 to 7 years வந்து தினமலர் வெற்றிகரமாக நடத்திட்டு வர்றாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவங்களோட என்டையர் க்ரூவும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆல்சோ எங்களுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து இப்போ இருக்கிற கேஜெட்ஸ்லேருந்து வெளியே வந்து அந்த கையில் பிடிச்சு படித்து அவங்களுடைய சிந்தனை திறனை வந்து வெளிக்கொண்டு வர்றதில் தினமலருக்கு மிகப்பெரிய பகுதி இருக்குது. அதில் எஸ்என்எஸ் இப்போ வந்து சேர்ந்து செயல்படுறதில் எங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்த ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுடைய அவங்களுடைய திறன்களை பார்த்தும் அவங்களுடைய பேச்சு திறன்களை பார்த்தும் ஆன்சர் சொல்கிற விதத்தையும் பார்த்து ஐ எம் ரியலி ஸ்டண்ட். அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட அந்த பேரண்ட்ஸும் சரி அந்த குழந்தைகளும் சரி அந்த ஸ்கூல்கள் ஒவ்வொரு ஸ்கூலும் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இந்த குழந்தைகளை பட்டம் பேப்பரை படிக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஐ எம் ஏபிள் டு விட்னஸ் இட். வி விஷ் யூ வெரி வெரி பெஸ்ட். இந்த பட்டமும் சரி அந்த குழந்தைகளும் சரி நிறையா ஸ்கூல்களும் சரி இன்னும் நிறையா அறிவுத்திறன்களை மேம்பட வளர்த்திக்கணும் அப்படின்ட்டு எஸ்என்எஸ் சார்பில் நலன். என் பெயர் பூங்குடி பாலமுருகன். என்னுடைய பையன் செல்வ ஸ்ரீராம் மடத்துக்குளம் ஜேஎஸ்ஆர் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இந்த பட்டம் நாளிதழ் நடத்தக்கூடிய வினாடி வினா போட்டிகளில் பள்ளி லெவலில் செலக்ட் ஆனார். செலக்ட் ஆனதுக்கப்புறம் 150 பள்ளிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த வினாடி வினா போட்டியில் கலந்துருந்தான். அந்த எழுத்து தேர்வில் செலக்ட் ஆகி முதல் 8 இடங்களில் ஒருவராக செலக்ட் ஆகி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பட்டம் இது செய்யக்கூடியது மிகப்பெரிய ஒரு செயல். ஏன்னா இன்றைய தலைமுறை எப்படி அப்படின்னா வாசிப்பை சுத்தமாக கைவிட்ட ஒரு தலைமுறையாக போயிட்டுருக்காங்க. முழுக்க மொபைல் ஃபோனுக்கும் டிவிக்கும் இந்த காட்ஜெட்டுகளுக்கு அடிமையாகி போயிட்டுருக்கிற ஒரு தலைமுறையை ரொம்ப அசால்ட்டாக திருப்பின ஒரு விஷயமாக இந்த பட்டம் வினாடி வினாவை பார்க்குறேன். ஏன்னா குழந்தைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த போட்டி மனப்பான்மையை உருவாக்கும் போது தான் அவங்க அதில் முழுமையாக இறங்கி ஈடுபட ஆரம்பிப்பாங்க. அப்போ வினாடி வினான்னு வைக்கும் பொழுது குழந்தைகள் முழுமையாக அந்த பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க நேரங்கள் பார்த்திங்கன்னா டிவி பார்க்குற நேரம் குறைஞ்சிது, மொபைல் பார்க்குறது எல்லாமே குறைஞ்சி அடுத்து அவங்க பத்திரிகையை தேடி வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு தேடல் என்ன பண்ணால் அதோடு நிறுத்தலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா களப்பிரர்களை பற்றி ஒரு கட்டுரை கொடுத்துருந்தீங்க. களப்பிரர்கள் காலம் தமிழகத்தில் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் இருக்கக்கூடிய 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்தது. அடுத்து அதை தாண்டி என் பையனை தேட வச்சுது. அப்போ அந்த பாயிண்டில் மட்டும் இல்லாமல் அதை தாண்டிய மேலதிக விவரங்களையும் தேட வைக்குது. ஒரு குழந்தைகளுக்காக ஒரு ஸ்பார்க்கை உருவாக்கணும். அந்த ஸ்பார்க்கரை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புள்ளியை பட்டம் நாளிதழ் செஞ்சிட்ருக்காங்க.